அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனிகாம் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கிறிஸ்பியான சிக்கன் 65 செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டுக்கோங்க. கழுவிட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 65 மசாலா 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தயிர் 1.5 கரண்டி எடுத்திருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர், முட்டை, மசாலா எல்லாம் போட்டு கலந்துக்கணும். தயிர் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், 65 மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மைதா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நல்லா ஊறிச்சுன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும். மினிமம் அரை மணி நேரம்னா ஊறணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தலை, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. அதனால் இன்னும் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும், மசாலா பிடிச்சிருக்கும். நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனில் நல்லா மசாலாவோட பெரட்டி ஊற வச்சுருங்க. கடாயில் நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். காஞ்சப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சிக்கன் பீஸாக போடுங்க. அந்த மசாலாவோடு எடுத்து போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரண்டியை வச்சு பெரட்டி விடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா வேகட்டும். வெந்துருச்சு. இப்போது பெரட்டி விடுங்க. ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கடைசியில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். போட்டு செஞ்சால் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போது கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண தயாராகிருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.